ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சம்பவம் உலக வரலாற்றையே மாற்றி எழுதிய நாட்கள் இருக்கின்றன. அப்படி உலகத்தையும் இந்தியாவையும் உலுக்கிய ஜனவரி 30 தேதி நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நீங்க செய்யற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேட் பண்ணும். மகாத்மா காந்தி படுகொலை 1948 ஆம் ஆண்டு. இந்திய வரலாற்றின் மிக கருப்பு நாள். ஜனவரி 30. மகாத்மா காந்தி இந்தியாவின் தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தி டெல்லியில் பிரார்த்தனைக்கு செல்லும் போது நாதுராம் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அஹிம்சை, அமைதி, மனித நேயம், இந்த 3 வார்த்தைகளுக்கு உயிராக வாழ்ந்த காந்தியின் மரணம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹே ராம், காந்தியின் கடைசி வார்த்தைகள். ஹிட்லர் ஜெர்மனி அதிபராக நியமனம் 1933ஆம் ஆண்டு ஜனவரி 30. ஏடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக அடால்ஃப் ஹிட்லர் நியமிக்கப்பட்ட நாள். இந்த ஒரு அரசியல் முடிவே பின்னாளில் 2ஆம் உலகப் போர், லட்சக்கணக்கான யூதர்களின் படுகொலை மற்றும் உலகம் கண்ட மிகப்பெரிய அழிவுகளுக்கு காரணமாக அமைந்தது. தி பீட்டில்ஸ் ரூஃப்டாப் கான்சர்ட் ஜனவரி 30. தி பீட்டில்ஸ் லண்டனில் உள்ள ஆப்பிள் ரெக்கார்ட்ஸ் கட்டிடத்தின் மேல் எதிர்பாராத விதமாக தி பீட்டில்ஸ் நடத்திய ரூஃப்டாப் கான்சர்ட். இதுதான் அவர்கள் கடைசியாக பொது இடத்தில் லைவாக பாடிய நிகழ்ச்சி. இன்றும் இசை வரலாற்றில் இந்த நாள் ஒரு லெஜெண்ட். அப்பாலோ 14 விண்வெளி பயணம் ஜனவரி 30. அப்பாலோ 14, நாசாவின் அப்பாலோ 14 சந்திரனை நோக்கி வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கியது. இந்த பயணம் மனிதனின் விண்வெளி ஆராய்ச்சி கனவுகளை மேலும் ஒரு படி முன்னேற்றியது. டெட் ஆஃபென்சிவ் வியட்நாம் போர் ஜனவரி 30. டெட் ஆஃபென்சிவ் வியட்நாம் போரில் டெட் ஆஃபென்சிவ் எனப்படும் பெரும் தாக்குதல் தொடங்கியது. இந்த சம்பவம் அமெரிக்க மக்களின் போருக்கு எதிரான கருத்தை மாற்றிய முக்கியமான திருப்புமுனை. ஒரே ஒரு தேதி, ஆனால் அதில் அடங்கிய நூற்றாண்டு வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நாளை இன்னொரு முக்கியமான வரலாற்று நாளோட மீண்டும் சந்திப்போம்.